ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சத்துணவு மையத்தில் சமையல் உதவியாளர்களுக்கு 8997 வேக்கண்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் அல்லது ஃபெயிலு யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் எப்படி இதற்கு அப்ளை பண்ணுறது, தப்பு இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சத்துணவு வேலை வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கு. சமையல் உதவியாளர் அப்படின்ட்டு 8997 வேக்கண்ட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ஏஜ் லிமிட்டு, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதுக்கப்புறம் இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். அதனோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அங்கன்வாடிக்குமே ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதுக்குமே செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இதை காமிக்கிறேன். இதே மாதிரி தான் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் எந்த மாவட்டம், அதுக்கப்புறம் ஒன்றியமாக, நகராட்சியாக, மாநகராட்சியில் வரீங்களான்ட்டு அதனோட பேர், உங்களோட என்ன நகராட்சியில் வரீங்களோ இல்லை ஊராட்சி ஒன்றியத்தில் வரீங்களோ அதனோட பேர், அதுக்கப்புறம் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த சத்துணவு மையன்றது சமையல் உதவியாளர் போஸ்ட் ஸ்கூலுகளில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத இங்கே எழுதிக்கணும். சரி, எந்த ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு ஊர் பிடிஓ ஆஃபீஸ், வட்டார வளர்ச்சி அலுவலகம்னு சொல்லுவாங்க, அந்த ஆஃபீஸில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ஊரில் வேக்கண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஊரில் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒதுக்கி இருக்காங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்து ஊருக்கு அப்ளை பண்ண போகிறதா இருந்தாலும் அதுதான் உங்களோட கம்யூனிட்டி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊருக்கும் ஒரு கம்யூனிட்டி போட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு உங்களோட பேர் இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தை அல்லது கணவர் பெயர் எதுவோ அதை டிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்பா பேர் இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட இருப்பிட முகவரி, நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதனோட டீட்டெயில்ஸு, குடும்ப அட்டையில் உள்ளபடி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பேர் அதை இங்கே மேலே ஃபில்அப் பண்ணிங்க இல்லையா, அதையே தான் இங்கேயும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதில் 10th பாஸ் ஆர் ஃபெயில் தானே கேட்டிருக்காங்க. உங்களோட என்னவோ 10th பாஸாக இருந்தால் பாஸ் இல்லை ஃபெயில் அதை போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே. அதுக்கு அடுத்து உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. இங்கே பிறந்த தேதி போட்டு அதுக்கப்புறம் இங்கே வயது. ஓகேவா? அதுக்கு அடுத்து ஜாதி மற்றும் உட்பிரிவு, உங்களோட கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ ஃபோட்டோ வச்ச கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. ஓகேவா? நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸை நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஜெராக்ஸ் வைங்க. ஓகேவா? இல்லைன்னா சிம்பிளாக நோன் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆதரவற்ற விதவையாவோ இல்லை ஆதரவற்ற பெண்ணாவோ இல்லை கணவரால் கைவிடப்பட்டவரோ இருந்தால் ஆமன் கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸ் இங்கே எழுதிக்கோங்க. ஜெராக்ஸ் அதற்கான ப்ரூஃபை அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கம்பல்சரி கேட்பாங்க. அதுக்கடுத்து எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இங்கேயே நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, விண்ணப்பிக்கும் பள்ளி, அதை இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் தான். ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான லாஸ்ட்டாக ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் இருக்கிறதுக்கும் இப்போ ஒரு ஸ்கூலுக்கும் அப்ளை பண்ணுறீங்கல்ல, அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டிசி கேட்டிருக்காங்க,
10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் கம்யூனிட்டி. ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் போட்டுக்கோங்க. இடம் வந்து உங்களோட ஊர் பேரோ இல்லை வந்து மாவட்டம் பேரோ போட்டுக்கலாம். இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சிம்பிள் தான் அப்ளிகேஷன் ஃபார்மு. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா? ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8997 வேக்கண்ட்டு. இது வந்து நான் வச்சுருக்கிற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத நீங்கள் அப்படியே கூட பார்த்துக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் ஊரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து டிஸ்ட்ரிக் வாரியாக வேக்கண்ட் இருக்கு இல்லையா? இது செப்பரேட்டாக கூட நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதான் இதில் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுதான் உங்கள் ஊர் வைஸு, உங்கள் பிளாக் வைஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா உங்கள் ஊர் பிடிஓ ஆஃபீஸில் தான் கண்டிப்பாக போய் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதில் போயிட்டு உங்கள் ஏரியாவுக்கு வந்து வேக்கண்ட் இருக்கா, உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்களா, இல்லை பக்கத்து ஏரியாவில் எங்கே ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நகராட்சியாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி. ஓகேவா? அது இதுன்னு தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க. நானே லிஸ்ட்டு வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தேன். ஓகேவா? நான் அந்த பிடிஓ ஆஃபீஸில் பார்த்தேன். தெளிவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முன்னுரிமையும் இருக்குது. அது இருக்கிறவங்களாம் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போஸ் முன்னாள் இராணுவத்தினருக்கு, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்குன்ட்டு தனித்தனியாக வேக்கன்ஸுமே வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? அவங்க யாராச்சும் இருந்தாலும் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது பெண்கள் மட்டும்தான் வந்து ட்ரை பண்ண முடியும், ஆண்களுக்கு வந்து கிடையாது. அந்த அங்கன்வாடி வேக்கண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் வந்து ட்ரை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்னும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுன்னு இருந்தீங்க, சத்துணவு அமைப்பாளர் வந்து விட்டுட்டாங்களா, சத்துணவு டீச்சர் வந்து விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி. நோட்டிஃபிகேஷன் அதை பற்றி எதுவுமே வந்து சொல்லலை. கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணால் தான் எல்லாருக்குமே வந்து தெரியும். மற்றபடி நீங்கள் வந்து எங்கே அது வந்து பார்த்தாலுமே ஃபேக்காக தான் வந்து இருக்கும். ஓகேவா? கவர்மெண்ட் எது ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் தான் வந்து அது அஃபிஷியல். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சரி எனக்கு இந்த ஜாபெல்லாம் சூட் ஆகலைங்க, நான் ஜென்ஸுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலைவாய்ப்பு வந்திருக்கு, போலீஸ் எஸ்ஐ வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வேலேருந்து ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருந்து சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அதெல்லாம் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கினீங்கன்னா நான் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது, என்ன ஏதுன்ட்டு அது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து தெரியும். ஓகேவா? அதனால தான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப்பில் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மூலமாக கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? மற்ற அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, போலீஸ் எஸ்ஐஏ அதெல்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுமே இப்போ வந்து இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கனாலும் நீங்கள் என்ன தாராளமாக வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.